வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் நம்ம ஜாதி மல்லி எவர்கிரீன் தான். இந்த சீசனுக்கு இப்போ பூ பூத்திருக்கு தான் முதல் பூ. இந்த சீசனுக்கான முதல் பூ அரும்புகள் வச்சுருக்காங்க. அந்த களைச்செடிகள் நிறையா வர்றதுனால திருப்பியும் மண் பரப்பி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் களைச்செடிகள் குறையுதான்னு. இதுலேயும் களைச்செடிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் மண் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த மண்ணாக எப்படின்னு பார்ப்போம். களைச்செடிகள் கம்மியாகுதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாள் தானே ஆகுது. திருப்பி இந்த தர்மோகோல் பாக்ஸ்லாம் கிடைக்க பெற்று இந்த செடிகள்லாம் வச்சுன்னு சொன்னேன்ல, நான் ஸ்லீப் பாட்டிங் பண்ணேன்னு அதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரோஸ் கட்டிங் கிடச்சிது, அதையும் வந்து நட்டு வச்சுருக்கேன். இந்த சீசனுக்கு வருதான்னு பார்த்து இது ரீபார்ட் பண்ணது ஏற்கனவே போட்டேன். அதை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 வீலர் வந்து நிற்கிறதுக்காக வேண்டி. இந்த பாலமல்லி செடி இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு யாரும் எந்த ஐடியாவும் சொல்லலை. பாப்பா வெயிட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த அண்ணாச்சியோட இது கிடச்சிருக்கு. இது நட்டு வச்சா வரும் செடி. அதில் வச்சுருக்கேன். ஒரு 2 கிடச்சிது, கொண்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த புதினா செடி, கொத்தமல்லி செடியெல்லாம் நட்டு விட்ருக்கேன். அதெல்லாம் வருமானு டவுட்டு தான், சும்மா நட்டு வச்சுருக்கேன் ஐடியாக்காக, ஒரு ஆசைக்காக. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம பன்னீர் ரோஸாக இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்காங்க. பப்பாயா மரத்துலேருந்து 3 பப்பாயா கிடச்சிது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு 2 ஷேர் பண்ணிவிட்டு நான் ஒன்று திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க.